به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது அன்பும் வரலும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபே பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்றென்று நின்று நோட்டுமாக இந்த நல்ல நாளில் நம்ம எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டானா என்று துவா செய்தனாக ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் நம்முடைய எதிரியை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எதிரி யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் ஏன் நம்மளுக்கு எதிரியானான் என்பதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எதிரி யார் என்று முதல்ல பார்க்கும் பொழுது நம்முடைய எதிரி யார்? நம்முடைய எதிரி தான் ஷைத்தான். ஷைத்தான் தான் நம்முடைய பகிரங்கமான எதிரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டும் பொழுது என்ன சொல்லி காட்டுகிறான்? ஷைத்தான் எப்படிப்பட்டவன், உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். அவன் ஏன் நம்மளுக்கு எதிரியானான் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செஞ்சான், படைச்சான். படைச்சிட்டு வானத்தில் உள்ள அனைத்து வானவர்களையும் கூப்பிட்டு இவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, சுஜூது செய்யுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து வானவர்களை கூப்பிட்டு என்ன செய்யறான், சொல்கிறான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ. அதாவது எல்லா வானவர்களையும் கூப்பிட்டு இவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, சுஜூது செய்யுங்க என்று சொன்ன உடனே எல்லா வானவர்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்ன செஞ்சாங்க, நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செஞ்சாங்க. யாரை தவிர? இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர மற்ற வானவர்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க, நம்முடைய தந்தைக்கு என்ன செஞ்சாங்க, சுஜூது செஞ்சாங்க. இப்லீஸ் என்ன செய்து விட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சிட்டான், பதில் அளிக்கல, அவருக்கு கட்டுப்படல. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், உன்னை இதுல தடுத்தது எது, இந்த காரியத்தை செய்வதிலிருந்து உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸ்ட கேட்கிறான். உடனே இப்லீஸ் சொல்றான், யா அல்லாஹ், நீ என்னை எப்படி படைச்சிருக்கிற, நான் எப்படிப்பட்டவன், யார்கிட்ட, அல்லாஹ்விட்ட என்ன செய்யறான், வாக்குவாதத்துல ஈடுபடுறான்.
அல்லாஹ்ட்ட என்ன செய்யறான்? வாக்குவாதத்தில் ஈடுபடுறான். யா அல்லாஹ், நான் எப்படிப்பட்டவன்? நீ என்ன எதால படைச்சிருக்கிற? அவரை எதால படைச்சிருக்கிற என்று அல்லாஹ்விடத்துல கேட்கிறான். யா அல்லாஹ், என்ன செஞ்சிருக்க? நெருப்பால படைச்சிருக்கிற. நீ என்ன நெருப்பால படைச்சிருக்கிற, அவரை என்ன செஞ்சிருக்கிற? தட்டு சப்தம் வரக்கூடிய களிமண்ணால நீ என்ன செஞ்சிருக்கிற? அவரை படைச்சிருக்கிற என்று சொல்லி என்ன செய்யறான்? இதன் காரணமாக, பெருமையின் காரணமாக என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூத் செய்ய மறுத்துட்டான். யாருடைய வார்த்தைக்கு மறுத்துட்டான்? அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் சொல்லிட்டான் நீ இதை செய்யணும். ஆனா அந்த இடத்துல அவன்கிட்ட கிபுரு வந்ததுனால, பெருமை வந்ததுனால நீ என்ன நெருப்பால படுத்திருக்க, நெருப்பு பெருசா மண்ணு பெருசா என்று அந்த இடத்துல பெருமை வந்ததுனால என்ன செய்து விட்டான்? அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி விட்டான். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்? நீ என்னுடைய வார்த்தையை மீறிட்டியா, நீ இங்கிருந்து வெளியேறி விடு, நீ இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், நீ என்ன செய், இந்த வானத்திலிருந்து இறங்கு, நீ வெளியே போ என்று அல்லாஹ் என்ன செஞ்சான்? இப்லீஸ சொல்லிட்டான். உடனே இப்லீஸ் அல்லாஹ்விடத்துல சபதம் எடுக்கிறான். யா அல்லாஹ், நீ எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. எப்படி? கொஞ்சம் அவகாசம் கொடு. எதுக்கு அவகாசம் கேட்கிறான்? உன்னுடைய அடியார்களை நான் என்ன செய்வேன்? வழி எடுப்பேன். எதன் காரணமாக? அல்லாஹ் அவனை வெளியேற்றியதின் காரணமாக, வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து அவனை வெளியேற்றியதின் காரணமாக இப்லீஸ் என்ன செய்றான்? அல்லாஹ்விடத்துல சபதம் எடுக்கிறான். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. ஏன்? உன்னுடைய அடியார்களை நான் வழி எடுப்பேன், உன்னுடைய அடியார்களை நான் வழி எடுக்க வேண்டும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. அல்லாஹ் என்ன செய்றான்? போ, யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் உனக்கு அவகாசம், இறுதி நாள் வரும் வரைக்கும் உனக்கு அவகாசம், போ, நீ வெளியே போ என்று சொல்லி அவனுக்கு அவகாசம் கொடுத்து அல்லாஹ் என்ன செய்றான்? வெளியே அனுப்பினான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்துல அவன் என்ன செய்றான்? சபதம் எடுக்கிறான். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை என்ன செய்வேன்? வழி எடுப்பேன். நீ என்னை நிந்திக்கப்பட்டவனாக நீ இதிலிருந்து வெளியேற்றதன் காரணமாக உன்னுடைய அடியார்களை என்ன செய்வேன்? வழி எடுப்பேன். எப்படி வழி எடுப்பேன்? அவன் அதையே சொல்லி காட்டுகிறான். வலப்பக்கமும் இடப்பக்கமும் முன்னாலும் பின்னாலும் உன்னுடைய அடியார்கள் நல்ல காரியங்கள் செய்கின்ற வழியில நான் என்ன செய்வேன்? உட்கார்ந்து கொள்வேன். அவர்களை நல்ல காரியத்தை செய்ய விட மாட்டேன், நன்மையான காரியங்களை செய்ய விட மாட்டேன். அதை செய்ய விடாம தடுத்து என்ன செய்வேன்? அவர்களை வழி எடுப்பேன். உன்னுடைய நினைவில் இருந்து அவர்களை திசை திருப்புவேன் என்று அல்லாஹ்விடத்துல சபதம் விடுகிறான். அல்லாஹ்விடத்துல சபதம் விடுகிறான். அப்படியா? போ, உனக்கு இறுதி நாள் வரை டைம் இருக்கு, உனக்கு இறுதி நாள் வரை அவகாசம் இருக்கு, நீ போ, என்னுடைய அடியாரை நீ வெளியேடு என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான்? அவனுக்கு அவகாசம் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்புகிறான். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியார்களை உன்னால் வழி எடுக்க முடியாது. யார? அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவனாக இருக்கிறானே அவனை நீ என்ன செய்ய முடியாது? வழி எடுக்கவே முடியாது. அவனை நீ என்ன செய்ய முடியாது? வழி தவற செய்யவே முடியாது. போ, நீ வழி எடு, போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்த அவகாசத்தை இன்று வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் ஷைத்தான். அல்லாஹ் கொடுத்த அவகாசத்துல இன்று வரைக்கும் அவனை செய்கிறான், நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறி வாழ்கிறோம், அல்லாஹ் சொன்ன கட்டளையை மறந்து வாழ்கிறோம். ஆனால் ஷைத்தான் அப்படி கிடையாது. அல்லாஹ் இடத்துல இருந்து சபதம் எடுத்து வந்து இன்று வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். மனிதர்களை வழிகெடுப்பேன் என்று சொன்னான், இன்று வரைக்கும் மனிதர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். மனிதர்களை தொழுகைக்கு அனுப்ப விடாமல், நல்ல காரியங்களை செய்ய விடாமல் இன்றைக்கு என்ன செய்கிறான்? மனிதர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்போ அவன் பாருங்க, நீ என்னுடைய அடியார்களை வழி எடுக்க முடியாது போன்னு சொன்னான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், நிந்திக்கப்பட்டவனை நீ வெளியேறு. நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளைக்கு மறுமை நாள்ல உன்னை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, ஷைத்தானை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களை கொண்டு தான் நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நீ போ, என்னுடைய அடியார்களை வழிகெடு. உனக்கு பின்னால யாரெல்லாம் வருகிறார்களோ, உன்னுடைய அடிச்சோடுகளை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களை கொண்டு தான் நான் என்ன செய்வேன்? நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு திருமறையில சொல்லி காட்டுகிறார். அப்போ ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எங்கே இருப்பார்கள்? நாளைக்கு மறுமையில நரகத்திலே இருப்பார்கள். அப்ப ஷைத்தானுடைய அடிச்சோடுகள் நிறைய இருக்குது, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதுல ஒரு சில விஷயங்களை இன்று வார ஜுமாலா என்ன செய்யலாம் பார்க்கலாம். முதல் அடிச்சோடு என்ன என்று சொன்னால், இதன் காரணமாகத்தான் என்ன செஞ்சான்?
சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்தான். என்னது? பெருமை. இந்த பெருமை என்ற தீய குணத்தினாலதான் ஷைத்தான் என்ன செஞ்சான்? அங்க இருந்து வெளியேறினான். இப்ப இது ஷைத்தானுடைய ஆரம்ப குணம். இந்த பெருமை இருக்கு, இந்த தீய குணம் இருக்கு பாருங்க, ஷைத்தானுடைய குணம். இது யாரும் உள்ளத்திலும் என்ன செய்ய கூடாது, வந்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு திருமறையில சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். யாருடைய உள்ளத்துல கடுகள வேணும், சிறிதள வேணும் பெருமை இருக்குதோ அவர் என்ன செய்ய மாட்டார்? சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார். அப்போ இது யாருடைய குணம்? இது ஷைத்தானுடைய குணம். இந்த ஷைத்தானுடைய குணம் யாருடைய உள்ளத்துல வருதோ அவன் எங்க போக மாட்டாரு? நான் சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாரு. அந்த பெருமை கொஞ்சம் இருந்தாலும் போதும், கொஞ்சமா இருந்தாலும் போதும். நான் யாரு தெரியுமா? அப்படி நடந்து போகும்போது என்னை 4 பேர் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்படி பெருமையா நடந்து போறாம, இப்படிப்பட்ட பெருமை கூட வந்து விடக்கூடாது. நான் யார் தெரியுமா? நான் 4 கடை வச்சிருக்கிறேன், 4 வீடு கட்டி இருக்கிறேன், சொந்தமா என்ன செய்யறேன், 4 பிளாட் வாங்கி போட்டிருக்கிறேன். இப்படின்னு ஒரு பெருமை எவனுடைய உள்ளத்துல வருகிறதோ அவன் என்ன செய்வான்? சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான். யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. உங்களுடைய உள்ளத்துல என்ன செய்யக்கூடாது? பெருமை என்ற குணம் வந்து கூடாது. இது யாருடைய குணம்? ஷைத்தானுடைய குணம். இதனாலதான் ஷைத்தான் என்ன செஞ்சான்? வானத்திலிருந்து என்ன செஞ்சான்? வெளியே வந்தான். அப்ப இந்த குணத்தை கொண்டு உங்களை என்ன செய்வான்? வழி கெடுப்பான். இந்த குணத்தை உங்களுடைய உள்ளத்துல போட்டு என்ன செய்வான்? உங்களை வழி கெடுப்பான். பெருமை என்ற குணத்தை உங்களுடைய உள்ளத்துல போடுவான். ஒரு வீடு கட்டிட்டா போதும், அந்த இடத்துல பெருமை வரக்கூடாது. ஆனா அந்த இடத்துல ஷைத்தான் வந்து என்ன செய்வான்? உங்களுடைய உள்ளத்துல போடுவான். நீ வீடு கட்டிட்டப்பா, அவனோட நீ பெரிய ஆளு, அவனோட நீ என்ன செய்யற? பெரிய ஆளா இருக்கிற என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்துல பெருமை என்ற அந்த தீய குணத்தை என்ன செய்வான்? போடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு இருந்து நம்மளை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். இந்த பெருமை என்ற குணம் யாருடைய உள்ளத்திலும் என்ன செய்யக்கூடாது? வந்து விடக்கூடாது. இதை கொண்டு நம்ம என்ன செய்வான்? ஷைத்தான் வழிகெடுப்பான். இது ஆரம்ப குணம். ஷைத்தானுடைய அடிச்சோடல இது ஒரு அடிச்சோடு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு மறுமை நாள்ல 3 நபர்கள் இடத்துல அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அவர்களை பார்க்க மாட்டான், அவருடைய பாவங்களை கழுக மாட்டான், அவர்களிடம் பேச மாட்டான். 3 நபர்கள் இடத்துல. யாரு? அதுல ஒரு நபர் யார் என்று சொன்னால் பெருமை அடித்தவர்கள். இந்த உலகத்துல யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களிடத்துல நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அவர்களை அவனுடைய கண்ணால் அவனை பார்க்க மாட்டான். இன்றைக்கு உலகத்துல நம்ம எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை நாம் சந்திக்க வேண்டும், அல்லாஹ் என்னை பார்க்க வேண்டும், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை கழுக வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பெருமை என்ற குணம் வந்ததினால, இந்த பெருமை என்ற தீய குணம் வந்ததினால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நாளைக்கு மறுமை நாள்ல நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், நம்முடைய பாவங்களை கழுக மாட்டான். அப்படி என்ன செய்து விடுவான்? அவனை அனுப்பி விடுவான். அவனுக்கு வேதனை உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த என்ன செய்யக்கூடாது? இது ஷைத்தானுடைய அடிச்சோடுகள்ல ஆரம்ப அடிச்சோடு இந்த பெருமை தான். இந்த பெருமை என்ற குணம் வராமல் அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? நம்மளை அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியாக புறம் பேசுதல். இதுவும் ஷைத்தானுடைய அடிச்சோடுகள்ல மிக முக்கியமான ஒன்று. புறம் பேசுறது, அடுத்தவனை பார்த்து என்ன செய்யுது? புறம் பேசுறது. இன்றைக்கு நிறைய பேர் இடத்துல இந்த குணத்தை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல இந்த குணத்தை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தனை பிடிக்கலன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட நேரா போய் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தனை பிடிக்கல, இவரு இப்ப இந்த பள்ளியில இமாமாவே இருக்கிறாரு, இந்த பள்ளியில இமாமா இருந்துகிட்டு அவர் இடத்துல ஏதாவது ஒரு குறையை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அந்த குறை யார் இடத்துல சொல்லணும்? யார் இடத்துல அந்த குறை இருக்குதோ அவர் இடத்துல போய் நேரடியா சொல்லிடணும். அது எப்படித்தான் சொல்லணும்? அழகான முறையில், நீங்க இப்படி செய்யறீங்க, இவங்க திருத்திக்கிறீங்க என்று சொல்லி அவருடைய உள்ளம் காயப்படாத அளவுக்கு சொல்லணும். இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு? நீ ஒருத்தன் குறையை பார்த்துட்டியா, அந்த குறையை நீ சொல்ல போற, அந்த குறையை நீ சொல்றதுனால அவருடைய உள்ளம் எந்த இதுக்கும் பாதிப்பு உள்ளாகக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படிதான் சொல்லுது. ஒருத்தர் நீ குறைய பார்த்துட்டு சொல்ல போனா அவருடைய உள்ளம் காயப்படக்கூடாது, அவருடைய உள்ளம் கவலைக்குள்ளாக கூடாது. அழகான முறையில நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க, இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட பார்த்தேன், இதை நீங்க திருத்திக்கிறீங்க, அழகான முறையில் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். யார் இடத்துல நாம் குறையே கண்டமோ அவர் இடத்துல சொல்லிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா நம்மள நிறைய பேர் என்ன செய்வாங்க? இன்றைக்கு ஒரு இடத்துல குறைய பார்த்து என்ன செய்வாங்க? 3வது ஆள்கிட்ட போய் சொல்லுவாங்க. அது என்னது? புறமாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், புறம் பேசி குறை சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய திருமறையில. ஒவ்வொருத்தருக்கும் கேடுதான். அப்போ என்னுடைய குறை, என்னிடத்துல ஒரு குறை இருக்குன்னா அது என்னிடத்துல வந்து சொல்லணும். இப்ப நீங்க இப்படி செய்றீங்க, இதுல நீங்க தவறு பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி என்னிடத்துல வந்து சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா இது 3வது நபரிடத்துல சொல்லும் பொழுது அது புறமாக மாறிவிடுகிறது.
அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமண இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டும் பொழுது, அதாவது நீங்க இறந்த சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவீங்களா அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? நீங்க இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதற்கு நீங்க விரும்புவீங்களா என்று கேட்கும் பொழுது விரும்ப மாட்டோம் தானே. யாராவது தன்னுடைய சகோதரன் அவனுடைய இறந்த மாமிசத்தை தின்பதற்கு விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த புறம். யார் இந்த புறம் பேசுகிறார்களோ, யார் எதற்கு சமம்? தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதற்கு சமம். அல்லாஹ் அவ்வளவு கீழ்த்தனமா சொல்லி காட்டுகிறான் இந்த புறத்தை பத்தி. அவ்வளவு கீழ்த்தனம். அப்போ என்ன செய்யக்கூடாது? இந்த புறம் என்ன செய்யக்கூடாது? புறம் பேசவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்கள் இடத்துல, முக்கியமா பெண்கள் இடத்துல அது பார்க்கப்படுது. ஒரு இடத்துல குறை கண்டாங்கன்னா அது 4 வீடு தள்ளி இந்த வீட்டில் உள்ள பெண் இப்படி இருக்கிறா என்று சொல்லி பெண்கள் என்ன செய்வாங்க? புறம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால என்ன செய்யக்கூடாது? இதுவும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள்ல ஒண்ணு. அப்போ என்ன செய்யக்கூடாது? இந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடை நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்பற்ற கூடாது. அதுக்கப்புறம் உள்ள விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். யா யுஹன் நாஸ், ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து சொல்லி காட்டுகிறான். யா யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபன், நீங்கள் அனுமதிக்கப்பட்ட அழகான உணவை நீங்க என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான உணவை நீங்க என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், நீங்க என்ன செய்றீங்க? ஷைத்தானுடைய அடிச்சுவடையை பின்பற்றாதீங்க. இன்னஹு, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? லகும் அதுவும் முபீன், உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலக மக்களை அழைத்து, மக்களே நீங்க என்ன செய்யாதீங்க? உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அழகான உணவை நீங்க என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. ஷைத்தானுடைய அடிச்சுவடையை பின்பற்றாதீங்க. அவன் எப்படிப்பட்டவன்? உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. அப்ப அனுமதிக்கப்பட்ட உணவு, ஹலாலான உணவு நாம் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும். அனுமதிக்கப்படாத ஹராமான உணவை ஒருத்தன் சாப்பிடும் போது அது என்னது? அதுதான் ஷைத்தானுடைய அடிச்சுவடு. அனுமதிக்கப்படாத உணவுனா என்ன? இன்றைக்கு நிறைய நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருப்போம். நியூஸ் சேனல்லையா இருக்கட்டும், அது நேர்லையா இருக்கட்டும், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். என்னது? போதைப் பொருட்கள். போதைப் பொருட்களை இன்னைக்கு என்ன செய்யறாங்க? சர்வசாதாரணமா என்ன செய்யறாங்க? உட்கொண்டுட்டு இருக்கிறாங்க. சர்வசாதாரணமாக புகையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு எப்போ முன்னாடி உள்ள காலத்துல பாருங்க, எப்படி என்று சொன்னால், வீட்டுக்கு தெரியாம ஏதோ ஒரு இடத்துல போதைப் பொருட்களை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தெரியாம புகைப்பழக்கத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. மனைவிக்கு தெரியாது, வாப்பாக்கு தெரியாது, உமாக்கு தெரியாது. இன்னைக்கு ஏதாவது மறைமுகமான இடத்துல என்ன செஞ்சிருவாங்க? புகைப்பழக்கத்துல ஈடுபட்டுக்கிட்டு வந்துருவாங்க. ஆனா அப்படியே காலம் மாற போக இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, இன்றைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அது நான் ஒரு ஆம்பளை என்று காட்டுறதுக்கு என்ன செய்யறாங்க? இன்றைக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இதுல எவ்வளோ பாருங்க, இன்னைக்கு ரொம்ப முற்றி போயிட்டாங்க. போதைக்கு அடிமையாகி விட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வாப்பா மகன் 2 பேரும் ஒன்றாக உட்கார்ந்து மது அருந்தக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டுச்சு. வாப்பா மகன் என்ன செய்யறாங்க? 2 பேர் உட்கார்ந்து மது அருந்திக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் உட்கார்ந்து புகைப்பழக்கத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி என்ன செஞ்சிருச்சு? காலம் மாறி. எப்படி இருந்த காலம்? யாருக்குமே தெரியாம போதைப் பொருட்களுக்கு இருந்த காலம் போக இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சு? வீட்டுக்கு தெரிஞ்சே, வாப்பாவுக்கு தெரிஞ்சே, வாப்பாக்கு முன்னாடியே வாப்பா மகன் சேர்ந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இன்றைக்கு போதைப் பொருட்களை அருந்தி கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு பாவமான ஒரு காரியம். மது அருந்துறது இது ஷைத்தானுடைய அடிச்சுவடு. ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல் என்னது? இந்த போதைப் பொருட்கள், மது. இந்த மது என்பது எப்படி? ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல். இதை கொண்டு ஷைத்தான் எதை விரும்புகிறான்? உங்களுக்கு 2 பேருக்கு மத்தியில பகைமை உண்டாக்குவதற்கு ஷைத்தான் செய்கிறான், விரும்புகிறான். இது உட்கொள்வதன் மூலமாக இன்னைக்கு என்ன செய்யறாங்க? 2 பேர் சகோதரர்களாக இருக்கிறாங்க. இவன் எப்பொழுது போதைப் பொருட்களை அருந்துகிறானோ அப்ப என்ன செய்யறான்? 2 பேரும் பகைவனா மாறி விடுகிறான். அந்த இடத்துல ஷைத்தான் இதைத்தான் விரும்புகிறான். அப்ப இது ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க ஒரு செயல். இந்த மது அனுமதிக்கப்படாத ஒரு உணவு. இது ஷைத்தானுடைய அடிச்சுவடு. அப்ப இது என்ன செய்யக்கூடாது? இந்த போதைப் பொருட்களின் பக்கம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதே மாதிரி யார் ஒருவர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிய நிலையில ஒருத்த மரணிச்சா அவங்களேன், அவன் எங்க போக மாட்டான்? சொர்க்கத்திற்கு போக மாட்டான். அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னது.
எவன் ஒருவன் போதைப் பொருளுக்கு அடிமையாக நிலையில ஒருத்தன் மரணிச்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு நாளைக்கு மறுமையில் அவனுக்கு நரகம் தான். நரகத்தில் அவனுக்கு என்ன சாப்பாடு என்று பார்த்தால், அதாவது தீனத்துல் ஹபால், தீனத்துல் ஹபால், அதாவது நரகவாசிகள், இந்த மது அருந்தக்கூடியவர்களுக்கு என்றே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். என்னது அது தீனத்துல் ஹபால்னா என்னது? நரகவாசிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், தீயில போட்டு வாட்டி வதைத்து எடுக்கிறான். தீயில போட்டு அந்த தீயினால் ஏற்பட்ட புண்ணிலிருந்து வழியக்கூடிய சீலும் சிறங்கும் தான் இந்த மது அருந்தக்கூடியவனுக்கு சாப்பாடு. எங்க நாளைக்கு மறுமை நாள்ல மது அருந்தவனுக்கு மட்டுமல்ல, போதைப் பொருட்கள் என்னெல்லாம் இருக்குதோ, என்னெல்லாம் அவன் அடிமையாக இருக்கிறானோ அவர்கள் ஒட்டுமொத்தவர்களுக்கும் நரகத்தில் அதான் சாப்பாடு. இதெல்லாம் யாருடைய அடிச்சோடு? ஷைத்தான். ஷைத்தான் இதைத்தான் விரும்புகிறான். ஷைத்தான் இதை கொண்டு அவன் செய்கிறான், வழி எடுக்கிறான். அப்ப ஷைத்தான் அவனுக்கு பகிரங்கமான எதிரியாக எதை கொண்டுனாலும் அல்லாஹ் எப்படி சபதம் எடுத்துட்டு வந்தான், உன்னுடைய அடிகளை எப்படினாலும் வழி எடுப்பேன், இந்த வழியில் தான் வழி எடுப்பேன் இல்ல, எப்படினாலும் முன்னாலும் பின்னாலும் வலப்பக்கம் எந்த பக்கத்தில் உட்கார்ந்தாலும் உன்னுடைய அடியார்களை என்ன செய்வேன், வழி எடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்தான், சபதம் எடுத்துட்டு வந்தான். அப்போ போதைப் பொருட்கள் உட்கொள்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், இன்றிலிருந்து அதை விட வேண்டும். போதைப் பொருட்கள்னா மது மட்டும் கிடையாது, சிகரெட்டாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், இல்ல போயிலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இதுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் இன்றிலிருந்து அதை விட்டு விடுங்கள். இதெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சோடுகள், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள். இதை அப்படியே விட்டு விடுங்க. இது இந்த நிலையில நீங்க மறைஞ்சிட்டீங்க வைங்களேன், நாளைக்கு சொர்க்கம் போக முடியாது. சிகரெட் அடிக்கக்கூடிய நிலையில, போதை வைக்கக்கூடிய நிலையில நீங்க மரணிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. ரசூலுல்லாஹ் இதற்கு ஒருபடி மேலாக சொல்கிறார்கள், யார் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலையில மரணிக்கிறார்களோ அவர்கள் எப்படி மரணிக்கிறாங்க தெரியுமா? எப்படி மரணிக்கிறாங்க தெரியுமா? சிலை வழிபாட்டில் ஈடுபட்டவனை போன்று மரணிக்கிறார்கள். கிட்டத்தட்ட இணை வைப்பு, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில ஒருத்தன் மரணிக்கிறான். இணை வைத்த நிலையில ஒருத்தன் மரணிச்சுட்டான்னா அவனுடைய நிலையை யோசித்து பாருங்கள், அவனால் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்குள்ள போகவே முடியாது. அவனுக்கு நரகம்தான் நிரந்தரமாக தங்கும் இடம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த போதை வஸ்துக்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி வட்டி இன்னைக்கு நிறைய பெருகி விட்டுச்சு, வட்டி பிசினஸ் நிறைய ஆயிடுச்சு. இன்றைக்கு வட்டியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் வட்டியை உண்கிறார்களோ அவர்கள் எப்படி நாளைக்கு மறுமை நாள் எஞ்சிப்பாங்க என்று சொன்னால், ஷைத்தானுடைய தீண்டுதலை போல ஒரு பைத்தியக்காரனை மாதிரி என்ன செய்வான், நாளைக்கு மறுமை நாள்ல எஞ்சிப்பான். யாரு? வட்டியை உண்பவன். வட்டியை ஒருவன் நாளைக்கு எப்படி எஞ்சிப்பான், ஒரு பைத்தியக்காரனை வர நாளைக்கு என்ன செய்வான், நாளைக்கு மறுமை நாள்ல எஞ்சிப்பான். அப்போ இந்த வட்டி, இந்த புறம் பேசுறது, அதே மாதிரி அனுமதிக்கப்படாத உணவு, போதைப் பொருட்கள், இதெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சோடுகள், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள். இதில் நாம் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடவே கூடாது. இந்த மாதிரி குணங்கள், இந்த மாதிரி கெட்ட செயல்கள் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அது மாதிரி நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய கேள்விகள்ல முக்கியமான கேள்வி ஒண்ணு என்ன தெரியுமா, உன்னுடைய நேரத்தை நீ எவ்வாறு செலவழிச்சாய், உன்னுடைய நேரத்தை நீ எவ்வாறு செலவழித்தாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு நாளைக்கு மறுமையில கேள்வியா கேட்பான். நீ உனக்கு அழகான நேரத்தை கொடுத்தன, பொன்னான நேரத்தை கொடுத்தன, அந்த நேரத்தை நீ எவ்வாறு செலவழித்த, நாளைக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள்ல முதல் கேள்வி இதுதான், உன்னுடைய நேரத்தை நீ எவ்வாறு செலவழிச்சா என்றுதான். இன்றைக்கு நிறைய பேரை பாருங்க, இன்றைக்கு செல்போன் என்ற மோகத்துல இன்னைக்கு என்ன செய்யறாங்க, மூழ்கி விட்டார்கள். செல்போன் என்ற மோகத்துல இதுல எந்த அளவுக்கு நன்மை இருக்குதோ அதற்கு அதிகமாக தீமையும் இருக்குது. இந்த செல்போன்ல இது எந்த அளவுக்கு நன்மை இருக்குதோ அந்த அளவுக்கு தீமையும் இதுல கொட்டி கிடக்குது. அப்ப இந்த மொபைல் போன்ல இன்னைக்கு என்ன செய்யறாங்க, மூழ்கி கிடக்கிறார்கள் இன்றைக்குள்ள மக்கள். இளைஞர்களாக இருக்கட்டும், இல்ல யுவதிகளாக இருக்கட்டும், இல்ல பெரியவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இன்றைக்கு எல்லாருடைய கையிலையுமே இந்த மொபைல் போன் வந்துருச்சு. சின்ன குழந்தைகள் உட்பட இந்த மொபைல் போன் வந்துருச்சு. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, இன்றைக்கு பொழுதுகளை கழித்துக் கொண்டு இருக்கிறார்கள், நேரங்களை கழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த மொபைல் போன்ல ரீல்ஸ் என்ற மோகத்துல மூழ்கி ரீல்ஸை பார்க்கறங்கிற பேர்ல இன்னைக்கு என்ன செய்யறார்கள், நேரத்தை கழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கேட்டா இவ்வளவு நேரம் வேலையா இருந்தேன், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த போன் எடுத்து என்ன செய்ய, ரீல்ஸை பார்க்கறேன். ஒரு ரீல்ஸை பார்ப்பாங்க, 2 ரீல்ஸை பார்ப்பாங்க, அப்படியே நேரம் கடந்து போகும். இதனால இந்த நேரத்தை வீணடிப்ப என்னெல்லாம் பாதிக்கப்படுது, அவன் நன்மையான காரியங்கள் பாதிக்கப்படுது, தொழுகை பாதிக்கப்படுது,
அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு அவன் என்ன செய்யறான், தூரமாகிறான். இன்னைக்கு ரீல்ஸ்ல நல்ல ரீல்ஸா வந்துகிட்டு இருக்குது, ஆபாசமான ரீல்ஸ்கள் எல்லாம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்குது, வந்து கொண்டிருக்குது. சர்வசாதாரணமாக இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், ரீல்ஸ் மோகத்தில் இன்னைக்கு மூழ்கி இருக்கிறார்கள். அப்போ இந்த மொபைல் போனின் மூலமாக உன்னுடைய நேரத்தை என்ன செய்கிறாய், வீணாக கழித்துக் கொண்டு இந்த நேரத்தை குறித்து நாளைக்கு என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு கேள்வி கேட்பான். இன்றைக்கு இந்த மொபைல் போனை யூஸ் பண்றதுனால இன்னைக்கு என்ன செய்யுது, நிறைய பேருடைய மூளை பாதிக்கப்படுது, அதிலே மூழ்கி இருக்கிறாங்க. கேம்லையும் சரி, ரீல்ஸ்லையும் சரி, அது மாதிரி படங்கள்லையும் சரி இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், இளைஞர்களும் யுவதிகளும் மூழ்கி இருக்கிறார்கள். அதன் காரணம், அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டால் அவருடைய மூளை மங்கி விடுகிறது. ரீல்ஸை பார்த்து 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 மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி மூளை மங்கி விடுகிறது, கண் பார்வை மங்கி விடுகிறது. இன்றைக்கு காது செவிடாகிவிடும் அளவிற்கு இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த மாதிரி கெட்ட செயல்களிலிருந்து நம்மளை என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்போ நாளைக்கு நேரத்தை குறித்தும் நாளைக்கு என்ன செய்வான், நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஷைத்தானுடைய அடிச்சோடுகளில் ஒன்று என்னது, நேரத்தை வீணாக கழிப்பது. நேரத்தை வீணாக கழிப்பது. ஷைத்தான் என்ன செய்வான், நம்மளை தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான், இன்னும் கொஞ்சம் போனை பாரு, இன்னும் கொஞ்சம் போனை பாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்வான், ஷைத்தான் நம்மளை தட்டி கொடுத்து அப்படி கொண்டுகிட்டே இருப்பான். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். மொபைல் போனை யூஸ் பண்ணுறது நம்ம என்ன செய்ய வேண்டும், விலகி இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மொபைல் போனை என்ன செய்யுங்க, ஒதுக்குங்க. நன்மையான காரியங்களும் இருக்கு, பயான் கேட்குறவங்க கேட்குறாங்க, கிராத் கேட்குறவங்க கேட்குறாங்க. ஆனால் இதை விட அதிகமாக கொட்டி கிடப்பது என்னது, தீமை தான். ஒரு ஆடு வருதுன்னு சொன்னால் அந்த ஆடில் என்னது, ஆபாசமான ஆடு தான் வருது. அப்போ இதிலிருந்து எந்த அளவுக்கு தவிர்த்து இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து இருக்க வேண்டும். இதெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சூடுகள். கடைசி ஒரு அடிச்சூடு என்னவென்று கேட்டால், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாபெரும் பாவம். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இந்த ஷிர்க் இருக்கு பாருங்க, நிச்சயமா ஷிர்க் என்பது மாபெரும் அநீதி, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மாபெரும் அநீதி. அல்லாஹ் உன்னை படைச்சிருக்கிறான், உனக்கு உணவு தரான், உனக்கு இருக்கிற இடம் தரான், உடுத்திருக்க உடைய தரான். யார் தரான்? அல்லாஹ் தருகிறான். ஆனால் அவனை விட்டு விட்டு, உன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை விட்டு விட்டு, படைக்கப்பட்டவனை, உன்னுடைய ரப்புல் ஆலமீனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை நீ என்ன செய்கிறாய், வணங்குகிறாய். அவனிடத்தில் போய் நீ உதவி தேடுகிறாய். இது எவ்வளவு பெரிய அநீதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு. ஒண்ணு இல்ல, உங்களுடைய வாப்பா உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, உங்களுடைய வாப்பா உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க, உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பிள்ளை வந்து இன்னொருத்தர வாப்பா சொன்னா வாப்பாக்கு எவ்வளவு கோவம் வரும், வாப்பாக்கு எவ்வளவு கோவம் வரும். அதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை படைச்சிருக்கிறான், உங்களுக்கு உணவு தரான், உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்திருக்கிறான், எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கல. அல்லாஹ் விட்டு விட்டு இன்னொருத்தர போய் நீ வணங்கினா, இன்னொருத்தர போய் நீ உதவி தேடினா, அப்ப அல்லாஹ்க்கு எவ்வளவு கோபம் வரும். அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய மாபெரும் அநீதி இது. அப்ப இதுவும் ஷைத்தானுடைய அடிச்சுவடு. ஷைத்தான் இதை கொண்டு அவன் என்ன செய்வான், அழகா வழிகெடுப்பான். இன்றைக்கு நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள், ஷைத்தானுடைய வலையில விழுந்து கிடக்கிறார்கள், எஞ்சிக்க முடியாம இன்றைக்கு ஷைத்தான் விரிச்சிருக்கூடிய வலையில விழுந்து கிடக்கிறார்கள். இந்த ஷிர்க் என்ற மாபெரும் வலையில இன்றைக்குள்ள மக்கள், அதிகமான மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், விழுந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் ஷிர்க்க தவிர. ஒருத்தன் மரணிக்கிறான், அவன்கிட்ட ஷிர்க் இருந்துச்சுன்னு சொன்னா, ஷிர்க் வச்ச நிலையில ஒரு மனிதன் மரணிச்சான்னு சொன்னா அவனை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். ஒரு காலமும் கடுகளவேன்னு ஒன்னு இடத்துல ஷிர்க் இருக்குதுன்னா உன்னை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுல தௌபா தேடாம திருந்தாத வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒருத்தன் நல்ல அமல் செய்யறான், ஒருத்தன் நல்ல அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனா கூட இணை வைப்பும் இருக்குதுன்னு சொன்னா அந்த நல்ல அமலுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. ஒருத்தன் ஷிர்க் வைக்கிறான், ஆனா நன்மையான காரியங்கள் நிறைய செய்யறான், தொழுகிறான், நன்மையான காரியங்கள் செய்யறான், அமல்கள் செய்யறான், எல்லா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யறான், எல்லாவற்றையும் செய்யறான். ஆனா அதோட ஷிர்க்கும் இருக்குது என்று சொன்னால் அவன் செஞ்ச அமல் எல்லாம் அப்படியே அடிபட்டு விடும், அதற்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. அதான் ஷிர்க் வச்ச நிலையில ஒருத்தன் மரணிச்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு எந்த ஒரு அமலும் நாளை கை கொடுக்காது. அல்லாஹ் என்ன செஞ்சு விடுவான், நேரம் எங்க போ, நரகத்துக்கு போ என்று சொல்லி அவனை என்ன செய்து விடுவான், அனுப்பி வைத்து விடுவான்.
அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இதுவும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள்ல என்ன செய்யுது, மிக முக்கியமான ஒன்று இந்த இது இணை வைப்பு என்பது. அப்போ இதெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள். யார் இணை வைக்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம் தடை விதிக்கப்படுகிறது. சொர்க்கத்துக்கு அவரால் என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மக்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். இணை வைக்காதீங்க, இணை வைப்பை விட்டு வெளியே வாங்க என்று சொல்லி நம்முடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு, தன்னுடைய மகனுக்கு செஞ்ச முதல் உபதேசம் என்ன, ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மகனே, என்ன செய்யாத, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதப்பா என்று சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்த ஒரு உபதேசம் அது. தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம். அதே மாதிரிதான் நம்முடைய குடும்பத்தார்கள் யாராவது இணை வைப்பில் இருந்தாங்க என்று சொன்னால், தர்கா வழிபாடுல இருந்தாங்க என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும். அவர்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும். இதுல இருந்து என்ன செய்ய வேண்டும், கவனமா இருங்க. ஷிர்க் என்ற அந்த ஷைத்தான் வச்சுக்கூடிய வலையில என்ன செய்யக்கூடாது, ஈஸியா என்ன செஞ்சிருவான், நம்மள அப்படியே வழி எடுத்துருவான். ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒரு ஹராம ஹலாலா காட்டுவான். ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒரு ஹராமான விஷயத்தை, ஒரு அசிங்கமான விஷயத்தை என்ன செய்வான், நமக்கு அழகாக்கி காட்டுவான். மக்கள் அதைத்தான் விரும்புவான். மக்கள் எப்படி ஒரு ஹராமான ஒரு அசிங்கமான விஷயம் இருக்குது என்று சொன்னால் அதை ஷைத்தான் செய்வான், அழகாக்கிடுவான். மஷாலா அழகா இருக்குன்னு சொல்லி மக்கள் செஞ்சிருவாங்க, ஈஸியா இணை வைப்பில் விழுந்துருவாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து இருக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள். இதுல நம்ம என்ன செய்யக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல இருந்து அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என்னோட உள்ளத்துல பெருமை வந்து விடக்கூடாது, யா அல்லாஹ் என்னோட உள்ளத்துல புறம் பேசக்கூடிய அந்த செயல் வந்து விடக்கூடாது, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல இணை வைப்பு என்ற அந்த தீய குணம் வந்து விடவே கூடாது என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல அதிகமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும். அதே மாதிரி கெட்ட செயல்கள், இந்த கெட்ட செயல்கள் இருந்து என்ன செய்ய, அல்லாஹ்வே என்னை பாதுகாரு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், துஆ கேட்க வேண்டும். அப்படி துஆ கேட்கக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜுமாவுடைய முதல் உரையில் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்னென்ன என்பதை எல்லாம் பார்த்தோம். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில பின்பற்ற விடவே கூடாது என்பதை பற்றியும் பார்த்தோம். பின்பற்றினால் என்ன நிலைமை என்பதையும் பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியா கிடைச்ச மார்க்கம் கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு பாருங்க, அது ஈஸியா நம்முடைய கையில வரல. பல தியாகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பின்னால பல தியாகங்கள், பல உயிர் தியாகங்களும் நடந்திருக்குது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நம்மளுடைய கைக்கு கிடைக்கிறதுனால ஈஸியா ஒண்ணு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய கையில கிடைக்கல. இதுக்கு பின்னாடி அதிகமான உழைப்புகள் இருந்திருக்குது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அதிகமான மக்கள் உயிர் தியாகம் கூட பண்ணியிருக்கிறாங்க. சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் தலையை தூக்கி நிற்க வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு அந்த அன்றைக்குள்ள சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தூக்கி பிடிச்சாங்க. என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய குடும்பம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யணும், தலை தூக்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, உயிர் தியாகம் செய்யறாங்க. அதே மாதிரி சொத்துக்களை இழக்கிறாங்க. சஹாபாக்கள் தங்களுடைய சொந்த சொத்துக்களை என்ன செய்யறாங்க, இழக்கிறாங்க. எதற்காக? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, இழந்து விட்டு அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்தினால என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வேற ஊருக்கு போனாங்க. மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, உம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, தான் சம்பாதிச்ச சொத்து, நான் சம்பாதிச்சு கட்டின வீடு எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. தான் சம்பாதிச்ச சொத்து ஃபுல்லா இங்க இருக்கு, வேற ஊருக்கு, ஒரு புது ஊரு, அங்க போய் நான் என்ன செய்யறது, என்ன தொழில் இருக்கு என்கிட்ட எதுவுமே தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்லிவிட்டா இந்த ஊர்ல இருந்து நீங்க என்ன செய்யுங்க, வேற ஊருக்கு போங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போங்க என்று சொல்லி சொன்னதின் காரணமாக நபி அவர்களோடு என்ன செய்றாங்க, சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. அங்க போய் புது வாழ்க்கை என்ன செய்றாங்க, தொடங்க. எதற்காக? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக. அவ்வளோ அர்ப்பணிப்பு, அவ்வளோ தியாகம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக.
தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்யறாங்க, தலை தூக்கி நிக்க வச்சு நம்முடைய கையில கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டங்கள். அதே மாதிரி மக்கா வெற்றி சும்மா கிடைச்சிச்சா? மக்கா வெற்றி சும்மாலாம் கிடைக்கல. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு புரட்சி இருக்குது. மக்காவுடைய வெற்றிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு புரட்சி. அவ்வளவு உயிர் தியாகம், ரத்தம் ஓடுது. எதற்காக? இஸ்லாமிய மார்க்கத்திற்காக. நம்ம இன்னைக்கு எந்த ஒரு சிரமமும் படாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி ஏதாவது ரத்தம் சிந்திருக்கிறோமா? ஏதாவது அடிதடியில் ஈடுபட்டு இருக்கிறோமா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த அல்லாவுக்காக வேண்டி ஏதாவது அடிதடியில் ஈடுபட்டு இருக்கிறோமா? கிடையாது. ஆனா சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நபி அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நபி அவர்களுடைய பல் உடைக்கப்படுது எதற்காக? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக. அதே மாதிரி ஒரு சஹாபியுடைய கை வெட்டப்படுது எதற்காக? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக. அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு உயிர் தியாகங்கள். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மளுக்கு என்ன செய்றாங்க? தூக்கி நம்மளுடைய கையில கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு இந்த இலகுவா கிடைச்ச உடனே நாம் என்ன செய்யறோம்? அந்த தியாகத்தெல்லாம் மறந்து விட்டோம். சஹாபாக்களுடைய தியாகத்தெல்லாம் மறந்து விட்டோம். நபியவர்களுடைய தியாகங்கள்லாம் மறந்து விட்டோம். நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. இந்த இலகுவா கிடைச்ச இந்த மார்க்கத்தை சரியாக பயன்படுத்த முடியல, நம்மளால சரியாக பயன்படுத்த முடியல. இன்றைக்கு பாருங்க, அவ்வளவு தியாகங்கள் பண்ணாங்க இது இஸ்லாமிய மார்க்கத்திற்காக. நாம் என்ன தியாகம் பண்ணோம்? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. நாம் என்ன தியாகம் பண்ணோம்? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்று எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஜும்மாவில் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகளை சொல்லி இருப்பாங்க. ஜும்மாவில் சொல்லி இருப்பாங்க, பயான்களை சொல்லி இருப்பாங்க, தர்பியா நிகழ்ச்சி சொல்லி இருப்பாங்க, இல்ல வெளியே பார்க்கும்போது பொதுமக்கள் இடத்துல சொல்லி இருப்பாங்க ஜும்மாவுடைய சிறப்பை பத்தி. ஆனால் இந்த ஜும்மாவுடைய சிறப்பை அறிந்தும் ஒரு மனிதன் செய்கிறான், இன்றைக்கு தாமதமாக வருகிறான். நம்ம என்ன தியாகம் செய்யறோம் சொல்லுங்க? நம்மளால இந்த ஜும்மாவிற்கு இவ்வளவு தியாகத்தை கூட நம்மளால பண்ண முடியல. இன்றைக்கு என்ன செய்யறோம்? இந்த நேரத்துல வியாபாரம் நடக்குது, இந்த நேரத்துல லாபம் வரும். அந்த ஜும்மாவுக்கு வராம கடையில் இருந்து கொண்டு லாபம் கிடைக்குது என்று இருக்கிறாங்களே, அந்த லாபம் அவனுக்கு பயன் தருமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் தராது. அது ஏதாவது ஒரு வழியில உங்களை விட்டு சென்று விடும். ஜும்மாவுக்கு வராம அல்லாஹ்வுடைய அழைப்பை புறக்கணித்து விட்டு இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? நிறைய பேர் வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தியாகத்தை கூட நம்மளால பண்ண முடியல. நிறைய இடத்துல சொல்லியாச்சு, ஆனா அதை காதுல என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னுடைய நேரம் தான் வருவேன், நான் தாமதமா தான் வருவேன், நான் என்னுடைய விருப்பப்படி தான் ஜும்மாவுக்கு வருவேன். இன்றைக்கு எத்தனை பேர் ஜும்மா இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு பிறகு வந்தீங்க? அவர்களுக்கெல்லாம் ஜும்மா கிடையாது, ஜும்மா கிடையாது. இப்படி யார் தொடர்ச்சியாக ஜும்மாவை விட்டு விட்டு இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? முத்திரையிட்டு விடுவான். யாருடைய உள்ளத்துல? ஜும்மாவை எவன் விட்டு விட்டானோ, லேட்டா வந்தவங்க எல்லாம் ஜும்மா விட்டாச்சு, முடிஞ்சிச்சு உங்களுக்கு எல்லாம். யாரெல்லாம் இமாம் மெம்பர்ல ஏறினதுக்கு பிறகு யாரெல்லாம் ஜும்மாவுக்கு வந்தீங்களோ அவங்களுக்கு ஜும்மா கிடையாது, ஜும்மாவுடைய நன்மை கிடையாது. ஜும்மாவுக்கு இமாம் மெம்பர்ல ஏறுவதற்கு முன்னாடி வரைந்தான் என்ன செய்வார்கள்? மாணவர்கள் பதிவேட்டில் உட்கார்ந்துட்டு பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு யாரெல்லாம் வரா ஜும்மாவுக்கு என்று சொல்லி. இமாம் எப்பொழுது மெம்பர்ல ஏறி விடுகிறார்களோ அப்பொழுது அவர்களும் என்ன செய்வார்கள்? உள்ள வந்து அமர்ந்து விடுவார்கள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுடைய பெயர் ஜும்மாவுடைய லிஸ்ட்ல சேராது, அவங்களுக்கு ஜும்மாவுடைய நன்மை கிடைக்காது. அப்ப அல்லாஹ் என்ன செய்வார்? அவருடைய உள்ளத்துல ஒரு முத்திரையை குத்தி விடுவார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன செய்ய வேண்டும்? இதுல இருந்து திருந்துங்க, இதுல இருந்து மாறுங்க. இதுவும் சைத்தானுடைய அடிச்சுவடுகள்ல ஒண்ணு. சைத்தான் விரும்புவது இது. எப்படி என்ன விரும்புறான்? இவனை எப்படியாவது தொழுகையில இருந்து தாமதப்படுத்த வேண்டும், ஜும்மாவுடைய நன்மையை அடைய விடாம செய்யணும் என்று சொல்லி சைத்தான் என்ன செய்யறான்? உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறான். அவனுடைய கண்ட்ரோல்ல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. சைத்தான் உங்களோட கண்ட்ரோல் இல்ல, சைத்தானுடைய கண்ட்ரோல்ல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஷைத்தான நோஸ் கட் பண்ணணும், ஷைத்தான ஒண்ணுமில்லாம ஆக்கணும், ஷைத்தான தோற்கடிக்கணும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? தொழுகைக்கு விரைவாக வர வேண்டும், விரைவாக பள்ளிக்குள்ள வந்து அமர வேண்டும். ஜும்மாவும் இருக்கு, ஆனா இன்னைக்கு இந்த காலை வாங்கிட்டு இந்த காலை அப்படியே விட்டுட்டு போயிடும். அப்ப இதுல இருந்து மாறு. இதுக்கு பின்னாடி எவ்வளவோ தியாகங்களை பண்ணி தான் நம்மளுக்கு இந்த இதை கொடுத்துருக்குறாங்க. அப்ப நம்மளால இந்த தியாகத்தை கூட பண்ண முடியலன்னா நாம் எல்லாம் என்ன முஃமின், நாம் எல்லாம் என்ன முஸ்லீம் சொல்லுங்க?
நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன், முஃமினாக இருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறாங்க அதை செய்ய வேண்டும். அவன் தான் உண்மையான முஃமின், உண்மையான முஸ்லிம். இல்ல என்னுடைய மனேச்ச அடிப்படை தான் நடப்பேன் என்று சொன்னால் அப்ப நாம் யார் என்று நம்முடைய கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஜுமாவிற்கு என்ன செய்யுங்க, விரைவாக வாருங்கள், ஜுமாவுடைய நன்மையை பெறுங்கள். இன்னைக்கு நிறைய ஜுமாவுடைய நன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஜுமாவுக்கு முதலாவதாக வந்தால் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாவது ஆளாக வந்தால் மாடு குர்பானி கொடுத்த நன்மை, இப்படி என்று சொல்லி அதிகமான நன்மைகளை இந்த ஜுமாவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஜுமாவுடைய சிறப்பு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த சிறப்புகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும், அடைய முயற்சிக்க வேண்டும். இந்த உலகத்தை எதற்கு படைச்சிருக்கான் அல்லாஹ்? இதற்காக வேண்டிதான். உங்களை சம்பாதிக்கிறதுக்கோ சாப்பிடுவதற்கோ அல்லாஹ் படைக்கவில்லை, ஊர் சுத்துறதுக்கோ படைக்கவில்லை. எதற்கு படைத்திருக்கின்றான்? அவனை வணங்குவதற்கு, அவனை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அவனை வணங்கி விட்டுதான் அடுத்த விஷயங்கள் எல்லாம், உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய தூக்கம், உன்னுடைய சாப்பாடு, உன்னுடைய குடும்பம் எல்லாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல என்னது, அல்லாஹ்வை வணங்கு. என்னை வணங்கிட்டு நீ எங்கனாலும் போ. அல்லாஹ் தான் சொல்றான் ஜுமாவுடைய வசனத்துல, அல்லாஹ்வுடைய அழைப்பு உங்களை வந்துருச்சா, நீங்க என்ன செய்யுங்க, பள்ளிக்கு வாருங்கள். உங்களை இபாதத்திலே ஈடுபட சொல்லல, வணக்க வழிபாட்டிலே ஈடுபட சொல்ல அல்லாஹ். நீ அல்லாஹ்வுடைய அழைப்பு உங்களுக்கு வந்துருச்சா, பள்ளிக்கு விரைந்து வந்து விடு. விரைந்து வந்து அல்லாஹ்வை வணங்கி விட்டு நீ என்ன செய், பூமியில பறந்து விருந்து எங்கனாலும் போ. எவ்வளவு வியாபார நாட்டில் ஈடுபடு. ஆனா அல்லாஹ்வுடைய அழைப்பு உன்னுடைய காதுல விழுந்துச்சு சொன்னா நீ அல்லாஹ்வுக்கு பதிலடி. ஜும்மாவுக்கு மட்டுமல்ல, இது எல்லா வக்து தொழுகைக்கும் இது பொருந்தும். அல்லாஹ்வுடைய அழைப்பு உடைய காதுல வருதா, அல்லாஹ் பாங்கு சத்தம் கேட்டாச்சா, என்ன செய்யுங்க, கடை அடைங்க. எனக்கு அந்த லாபம் வேண்டாம், இந்த நேரத்தில் வரக்கூடிய லாபம் எனக்கு வேண்டாம், எனக்கு அல்லாஹ்வோட இந்த லாபம் பெருசு கிடையாது என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும், வரணும். சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள், வணக்க வழிபாடுல மூழ்கி இருந்தார்கள் சஹாபாக்கள். இதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன். எப்படி அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். ஏன்? அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்ப நம்மளாலும் முடியும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நம்மளாலும் கட்டுப்பட முடியும். இஸ்லாம மார்க்கம் என்ன சொல்லுது, உங்களால் இயன்றவரை, உங்களால் முடியும் வரை நீங்க என்ன செய்யுங்க, இஸ்லாம மார்க்கத்தை கடைபிடிங்கள். உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிங்க என்று சொல்லி காட்டுகிறது. அப்ப நம்மளால கடைபிடிக்க முடியும், கட்டுப்பட முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அடுத்த வாரத்துல இருந்து, இந்த வாரம் வந்தவங்களுக்கு யாருக்குமே ஜும்மாவுடைய இது நன்மை கிடையாது. அதாவது இமாம் மெம்பர்ல ஏறினதுக்கு பிறகு யாரெல்லாம் வந்தீங்களோ அவங்களுக்கு ஜும்மாவுடைய நன்மை கிடையாது. அப்ப இப்படியே போயிட்டு இருந்துச்சு சொன்னா உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு முத்திரையை குத்துகிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு இதுல இருந்து பாதுகாக்க வேண்டும். அடுத்த வார ஜும்மாவிலிருந்து என்ன செய்ய வேண்டும், இமாம் மெம்பர்ல ஏறுவதற்கு முன்பாக இந்த கூட்டம் இருக்க வேண்டும். அப்படி நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல இமாம் மெம்பர்ல ஏறுவதற்கு முன்னாடி இந்த கூட்டம் பள்ளிக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஜும்மாவுடைய நன்மை கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் நீங்க வந்து வேஸ்ட், பிரயோஜனமே இல்லை, ஜும்மாவுடைய நன்மை இழந்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் எதெல்லாம் நம்முடைய செவியில கேட்டமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து வேண்டும். அதே மாதிரி ஷைத்தானுடைய அடிச்சோடுகளில் விழுந்து விழாமல் அல்லாஹ்விடத்துல ஷைத்தானை பற்றி என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்துல அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படிப்பட்ட நல்மக்களாக நம் அனைவரும் ஆக்கல் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ் வ ரசூலஹு فقد فاز فوزا عظيما.